Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge நியூ இயர்க்காக பண்ணிட்டு இருக்கோம். அதோட டே 8 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அதாங்க சொல்லுவேன். அப்புறம் ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வந்து சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனகா அக்கா வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. உடம்ப பாத்துக்கோங்க அக்கா. உடம்பு சரியில்லை, அதனால வந்து நான் வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து பிரேக்அப் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கஞ்சி இல்லைன்னா ரசம் சாதம் அந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப பாத்துக்கோங்க அக்கா. நம்ம வந்து உடம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அகைன் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பா வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க எனர்ஜி வந்து லாஸ் ஆகி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஃபீவர் வந்து இது பண்ணாலே உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக நம்ம சாப்பிட்றது ஹெல்தியான விஷயம் தான். ஸோ அதனாலயும் நல்லதுதான். ஆனா நீங்க விளக்கெண்ணெய் குடிக்க வேணாம். விளக்கெண்ணெய் குடிக்கும் போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட்ரி எல்லாம் போகும், லூஸ் மோஷன் போகும் இல்லையா? ஸோ அப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடுவீங்க. உங்க உடம்புக்கு அது ரொம்பவே பிரச்சனை ஆயிடும். இப்பெல்லாம் தேவை கிடையாது. அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு இருக்க 3 மாசத்துக்கு இருக்க நம்மளோட வயிறை கிளீன் பண்ணிக்கிறது மூலமா கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்டமக் வந்து கிளீன் ஆகும். சோ அதுக்காக சொல்றதுதான். சோ அது வந்து என்னன்னா வெயிட் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அகைன் இப்ப பண்ணிட்டு இருந்தவங்க தானே, ஜனனா ஒரு 2-3 நாள் பிரேக் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலா நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போக நம்ம பண்றது வந்து ஹெல்தியான வே அப்படிங்கும் போது உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுதான். சோ உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுங்கக்கா. உடம்ப பாத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேசன் அரிசி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். ரேசன் அரிசியுமே சாப்பிட வேணாம். வெள்ளை சாதம் அந்த சாதமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதான் சொல்றேன், கருப்பு கவனி அரிசி, பிரவுன் ரைஸ், அதுக்கப்புறம் மட்டை அரிசி அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்லட் ரைஸ், அதுக்கப்புறம் ரவை, கோதுமை அந்த மாதிரி நான் சொல்றேன் ஃபைபர் நிறைந்தது அந்த மாதிரி நீங்க எடுத்து சாப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து நைட் பண்ணலாமா சிஸ்டர்? எனக்கு வந்து மார்னிங்லாம் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கையில் சிஸ்டர் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ற வாக்கிங் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கத்தையும் வந்து கொடுக்கும், சரிங்களா? உங்களோட உடம்பு வந்து டயர்ட் ஆகும் இல்லையா? அதனால நல்ல ஒரு தூக்கத்தும் கிடைக்கும். உங்களோட வெயிட் லாஸ்மே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த டைம் வந்து கிடைக்குதுன்றதோ அந்த டைம்ல வந்து எடுத்து பண்ணுங்க. இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு வாக்கிங்கும் ஏதோ ஒண்ணு போக போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்ம வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறோம்ல, பிளாக் காஃபி, பிளாக் டீ, கிரீன் டீ, இல்லைன்னா நார்மலா வெதுவெதுப்பான தண்ணி, இல்லைன்னா ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் வாக்கிங் மட்டும் போனா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எப்படி ஃபுட்டை வந்து நம்ம வந்து கண்டபடி சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து இப்போ மெயின்டைன் டைம்ல வேணா வந்து நமக்கு வந்து அது வந்து சாத்தியமாகலாம், சரிங்களா? ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. உங்களுக்கே அது தெரியும். ஆனா நீங்க வேணும்னே கேட்டிருந்தீங்களா இல்ல உண்மையா கேட்டிருந்தீங்களா எனக்கு புரியல. பண்ணவே முடியாதுங்க. ஃபுட் ஹேபிட்ஸை வந்து சரி பண்ணிட்டு நம்ம வாக்கிங்கும் பண்ணும்போது சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இன்னொரு சிலர் கேட்கறது வந்து, அக்கா என்னால வந்து வாக்கிங் வந்து பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்ல குறைக்கலாம். ஆனா ஃபுட்டை மாத்தாம எதுவுமே நடக்காதுங்க. சோ அதனாலதான் சொல்றேன், நம்ம இன்டேக் பண்றோம் இல்லையா, அதுதான். அப்புறம் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் சிஸ்டர். நான் வந்து தூக்கம் வந்து மதியம் வந்து எனக்கு தூங்கினாதான், நைட்டுமே லேட் ஆகுது தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மளிகை கடை வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, உங்களோட ஒர்க் ப்ரெஷர் இருக்குதுன்னா அப்போ நீங்க வந்து மதியம் தூங்கி எந்திரிச்சுக்கிறது நல்லது. இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப முடியாம ஆயிடும்.
சோ அதனால நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டே பண்ணுங்க. என்னன்னா நான் மதியம் தூங்குறதுன்றது நம்ம உடம்புக்குமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஆனா நீங்க வந்து தூக்கமே இல்லாத போது அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சமா தூங்கிக்கோங்க. அதுதான் சொல்லுவேன். அதாவது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பிரெட் ஆம்லெட் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். பிரவுன் பிரெட், கோதுமையில பண்ண பிரெட் வந்து வாங்கி பயன்படுத்தி நீங்க வந்து பிரெட் ஆம்லெட் வீட்டுல வந்து பண்ணி சாப்பிடலாம். நான் வந்து பிரெட் ஆம்லெட்டும் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து கிறிஸ்பியா விரும்புற ஆள். அதனால பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி தனி ஆம்லெட் வச்சு நான் வந்து சாப்பிடுவேன். ஆனா பிரெட் ஆம்லெட்டா சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வெயிட் வந்து எவ்வளவு நாள்ல குறைச்சிங்க சிஸ்டர்? நம்ம சேலஞ்ச் போட்டோம் 15 டேஸ், சாரி 15 kg வந்து லாஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அது வந்து நான் 3 monthsல வந்து குறைச்சேன். கன்சிஸ்டன்டா நம்ம ஒரு வேலையை கரெக்டா பண்ணும்போது சூப்பரா வந்து குறைக்க முடியும். இடையில கேப் விட்டு இதெல்லாம் பண்ணோம்னா முடியாது. தொடர்ந்து பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு 5 கிலோ கண்டிப்பா வந்து குறைக்க முடியும். அதுவும் நம்ம கன்சிஸ்டன்டா பண்ணணும். இடையில கேப் விட்டு ஒரு நாள் நான் பிரேக் எடுத்துக்கிறேன், ஒரு நாள் சீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பா முடியாது. சோ அந்த டைம் நான் வந்து உண்மையாவே ரொம்ப வெறித்தனமா வந்து பண்ணேன். சோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் இல்லையா? சோ அதனால ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு காட்டுறது கண்டிப்பா வெயிட் லாஸ் நடக்குங்க. கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. மெயின் போர்ஷனா ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்ற மாதிரி மில்லட் ரைஸோ இல்ல பிரவுன் ரைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அளவு கம்மியா எடுத்துக்கோங்க. ஒரு சில டைம் வந்து 3-4 பொரியல் வச்சிருக்கீங்கன்னா அதை மட்டுமே எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க தான் வந்து டைவர்ட் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு ஃபில் பண்ணணும். ரொம்ப ஓவர் ஃபில் பண்ணிடாதீங்க உங்களோட ஸ்டொமக்கா. பெங்களூர்ல இருந்து அம்மு கவி. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்களோட நிறைய பேர் சொன்னது உங்களோட பூஜை ரூம் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. என்னோட அம்மாச்சி அவங்க தான், என்னோட மாமியார், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைகள் வாங்குறது. சோ அவங்கதான் வந்து ஒன்னொன்னா வாங்கி சேர்த்து வச்சிருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணி வரும்போதே இருந்தது இது எல்லாமே. சோ இன்னுமே சில சிலைகள் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னுமே வந்து வச்சு கும்பிட்டுட்டு டெக்கரேட் பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. சோ அதனாலதான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் திணை மாவு வந்து நான் வாங்கினேன் சிஸ்டர். அதை வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தோசையா ஊத்தி சாப்பிடலாம், இல்லைன்னா அடதோசை மாதிரி இந்த முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அடதோசை மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா இந்த கூழ் மாதிரி கிண்டி சாப்பிடுறது, இல்லைன்னா களி மாதிரி கிண்டி சாப்பிடுறது. சோ இதுதாங்க நம்ம கேத்தாப்புல அதை வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி, ஒரு அடை மாதிரி. சோ நம்ம தான் வந்து எப்படி வந்து ஹெல்தியா பண்ண முடியும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நம்ம அடை மாதிரி பண்ணலாம். அப்போ அதை வந்து குவான்டிட்டி எப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு வந்து குவான்டிட்டி கம்மி எடுத்துக்கணும். அதுதான். ஒரு அடையா எடுத்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. சோ மதியம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேத்தாப்புல ஈக்குவல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். மில்லட் வகைகள்ல நிறைய மிக்ஸ் எல்லாமே விக்குதுங்க. சோ நீங்களுமே வீட்லயுமே பண்ணலாம். அந்த மாதிரி மில்லட்ஸ்ல கொஞ்சம் இறங்குங்க. பிரவுன் ரைஸ், இந்த மாதிரி கவுனி அரிசி இதெல்லாமே சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்ல வந்து சூப் பண்ணி சாப்பிடுறது, இல்லைன்னா பொரியல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஹெல்தியா சாப்பிடணும், அளவா சாப்பிடணும். அதுதான் வந்து மேட்ரே. அதுக்கப்புறம் கொள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சுடுதண்ணில போட்டு குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு ரசமா, இல்லைன்னா கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா துவையல் பண்ணி, இல்லைன்னா கொள்ளை வந்து கடைஞ்சு பருப்பு மாதிரி சாப்பிடுறது, அந்த மாதிரி நம்ம ஹெல்தியா எவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம். அளவா எல்லாமே வந்து கரெக்டா சாப்பிடலாம். அதுதான். சோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்ல வந்து கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இன்னைக்கு வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். லைட்டா வறுத்துட்டு அரைச்சு வச்சிருக்கோம் பொடியா. அதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுல வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நான் இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து குடிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அதனால நல்ல விஷயங்கள் கசப்பா தானே இருக்கும். நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தாங்க வெயிட்டே செக் பண்ணேன். 60.90. இன்னைக்கு வந்து எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா கிச்சடி தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து துருவி வந்து சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம்.
நல்லா வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, குடைமிளகாய், அது வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்க்கலாம். என்கிட்ட இல்லாதனாலதான் நீங்க வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்து அதையும் சேர்த்து இது கூடயே நல்லா வந்து வறுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உதிரி உதிரியா வந்துடணும். அதுக்கப்புறமா கூடவே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் எடுக்கிறோம்னா நீங்க வந்து ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்க, இல்லைன்னா 3 கப் கரெக்டா இருக்கும். 3 பங்கு எடுக்கணும். 1 கப் ரவைக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்து சூடு பண்ணிட்டு நம்ம ஊத்தும் போது நல்லா வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் ரவை கிச்சடி. அதுல வந்து கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்க்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வெயிட் லாஸ் இருக்கேன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து சேர்த்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான ரவை கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். அது கூட வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை தான் வந்து அடிக்க போறேன். தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் அன்னைக்கு வந்து சேர்க்கிறேன். சரிங்களா, ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொத்தமல்லி சட்னின்னு கூட சொல்லலாம், இல்ல தேங்காய் சட்னி மாதிரியும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, ஏன்னா இப்போ வந்து குளிர் இருக்கனால தேங்காயில வந்து அந்த சில்லு தண்ணி ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரண்ட மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலதான் நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நான் வந்து எடுத்து சாப்பிட்டேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டு செம்மையா இருந்தது. தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து இங்க விண்டர் சீசன் வந்துருச்சு இல்லையா, கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கனால, அதிக குளிர் இருக்கனால ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் தான் பண்ணிட்டு இருந்தான். ஹஸ்பண்டுக்கும் அதே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவர் வீட்லயும் அதான் வந்து சாப்பிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திரத்தை வந்து கையோட கழுவி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். வெளியில பாருங்களேன், ஃபுல்லா வந்து கழுவி விடுறது, கூட்டி கழுவி விட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து குனிஞ்சு நிமிந்து பார்த்தோம்னாவே ஒர்க் அவுட்லாம் நமக்கு தேவையே கிடையாதுங்க. ஒன்லி வாக்கிங்கே வந்து போதும். வெளியில எவ்வளவு குளிர் இருக்குன்னு பாருங்களேன், 11 மணி போல எப்படி இருக்குன்னு பாருங்களேன், அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து எப்பவும் காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போட்டு விட்டலாம்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு வந்தா, மாடியில போனா பாருங்களேன், காரெல்லாம் நைட் எடுத்து விளாண்டுருக்கான். எந்த மாதிரி போட்டு வச்சிருக்கான் பாருங்களேன், எவ்வளவு கார் இருக்கு பாருங்க. இதோட நிறைய இருக்குங்க. இவங்க பசங்கனாவே இந்த கார் மேல ஒரு கிரேஸ் இல்லையா. ஸோ அதெல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாடியில போனா நேற்று காயப்பட்ட சுற்று எல்லாமே இருந்தது, அதெல்லாமே வந்து எடுத்துட்டு கீழே வந்து வந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் உலைய வச்சு விடலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல சாதம் வந்து உலைய மொத்தமா களைஞ்சு வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுவும் டக்குனு வந்து வெந்துருச்சு இந்த அரிசி ரொம்ப சீக்கிரமா. காலிஃபிளவர் தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலிஃபிளவரை இந்த மாதிரி சுடுதண்ணில வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். காலிஃபிளவர்ல எல்லாம் இந்த புழு இந்த மாதிரிலாம் இருக்குங்க, அதனால சுடுதண்ணில போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஒரு குக்கர்ல வந்து கொள்ளு பயிர் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். என் கொள்ளு ரசம் தான் வந்து பண்ண போறேன். அதுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதுல தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து அதுக்கு வந்து குக்கர்ல வந்து ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா வெந்து வந்து வரும். ஏன்னா நைட்டு வந்து ஊற வைக்கல இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் அது விசில் போறதுக்குள்ள இந்த சைடு வந்து காலிஃபிளவரை வதக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இல்ல அதனால சேர்க்கல. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துக்கிறேன். இது மட்டுமே எங்களுக்கு எல்லாம் போதுங்க. நாங்க இதுதான் வந்து எல்லாத்துலயுமே சேர்ப்போம். நல்லா அந்த எண்ணெயிலே போட்டுட்டு இந்த மாதிரி சுருள நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்து இது கூட வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்க வந்து கேரட், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இது கூட சேர்க்கலாம். நான் வந்து அது இல்லை, அதனால இன்னைக்கு பச்சை பட்டாணியும் காலிஃபிளவர் மட்டும் தான். பச்சை பட்டாணி ஒரு தடவை வதங்கினதுக்கு அப்புறம் காலிஃபிளவரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு கொள்ளு பயிரும் வந்து குக்கர்ல வந்து ஒரு 7-8 விசில் போட்டு சூப்பரா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து சூப்பரா காலிஃபிளவர் ரெடி ஆச்சு. அதை வந்து கொத்தமல்லி தலை லைட்டா தூவி நல்லா சுருள எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு பயிர் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்டா.
அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜார்ல வந்து பூண்டு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இதெல்லாமே தக்காளி இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். எப்பவுமே நம்ம ரசம் பண்றோம்ல அதே மாதிரி தாங்க. ஆனா அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்ளு பருப்பை வந்து வேக வச்சு சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிய விட்டுட்டு அதுல வந்து வரமிளகாய் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல இந்த தக்காளி பேஸ்ட், மிளகு, சீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து சுருள ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா கொள்ளு பயிறு வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு அப்படி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா எவ்வளவு வேணுமோ தண்ணி பதம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானங்க, அவ்வளவுதான். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் இப்பயே தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கொதிக்கணும் இது. ஏன்னா கொள்ளு பயிர் இல்லையா, பயறு சேர்த்திருக்கோம் இல்லையா. நம்ம ரசம் நார்மலா வந்து கொதிக்க விட மாட்டோம், இது வந்து பயர் சேர்த்திருக்கனால கொஞ்சம் கொதிக்க விடுறோம், அவ்வளவுதாங்க. சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா இருக்கும். அம்மாச்சிக்கு சாதம், காலிஃபிளவர், பச்சை பட்டாணி பொரியல், அது கூட வந்து ரசம்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து காலையிலே ரவை கிச்சடி சாப்பிட்டோம் இல்லையா, சோ அதனால மதிய லஞ்சுக்கு ஒரே ஒரு ப்ரௌன் பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டு கொள்ளு ரசம் நிறைய ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு அது கூட காலிஃபிளவர், பச்சை பட்டாணி பொரியலும் நிறைய எடுத்துக்கிட்டேன். சோ நல்ல ஃபீலிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கழுவி எடுத்துட்டு இருந்தேங்க. மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவும் சொல்ற மாதிரி தான் தூங்கிடாதீங்க. மதிய தூக்கம் நல்லது கிடையாது, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் துணி வந்து எடுத்துட்டு திருப்பியும் காய போட்டேங்க மிஷின்ல இருந்ததை. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிரேப்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கிட்டேன். அந்த கிரேப்ஸ் ஃபுல்லாமே தான் ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து ஈவினிங் போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். 5 மணிக்கு எவ்வளவு இருட்டிடுச்சுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் அள்ளி கொண்டு வந்தோம்ல துணி, அந்த சொற்று எல்லாமே அது எல்லாமே மடிச்சே வைக்கலைங்க, அதெல்லாமே வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் நானு. தம்பிங்க 2 பேருக்கும் வந்து சொட்டு போட்டு நல்லா வந்து பேக் பண்ணி விட்டாச்சு. இப்ப வந்து அவங்களுக்கும் பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். இப்ப வந்து கவனை வந்து டியூஷன்ல கொண்டு போய் விடணும் இல்லையா, சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கிளாஸ் நல்லா வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இந்த மாதிரி வார்ம் வாட்டரா குடிங்க, ரொம்ப வந்து சுடு தண்ணியா குடிக்காதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இவரும் வந்து கிளம்பிட்டார் டியூஷன்ல விடுறதுக்கு. சோ அப்புறம் அவனையும் கூட்டிட்டே போயிட்டு அவனை வந்து 6 மணிக்கு கரெக்டா கொண்டு போய் டியூஷன்ல விடுறதுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கரெக்ட் வந்து வாக்கிங் வந்து பண்ணிட்டேங்க. நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஏன்னா ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்றது கிடையாது, ஆனா அந்த வாக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கை கால அசைச்சு உங்களோட உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி வாக்கிங் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு நம்மளோட டின்னர் டைம். ஸோ அதனால நம்ம காலிஃபிளவர் பொரியலையே கொள்ளு ரசத்தையும் நல்லா வந்து சூடு பண்ணிட்டு அந்த காலிஃபிளவர் பொரியலே கொஞ்சம் நல்லா நிறைய எடுத்துக்கிட்டேன் பாருங்க. அது கூட வந்து கொள்ளு ரசமும் நல்ல ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிட்டேங்க, செம்ம ஃபில்லிங்கா இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொள்ளு ரசம்லாம் அடிக்கடி கொள்ளு வகைகள் நிறைய இருக்கு, வேக வச்சு திங்கிறது, இல்லாட்டி இந்த மாதிரி சாப்பிட்றது, சூப்பு, இந்த மாதிரி நம்ம வந்து கடைஞ்சு சாப்பிட்றது, எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. நைட் டின்னருக்கு எல்லாருக்குமே அதாங்க கொடுத்துருந்தேன், சாப்பாடு, ரசம், காலிஃபிளவர் பொருள்லாம் கொடுத்துட்டு வார்ம் வாட்டர் தான் வந்து போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பவுல்ல வந்து ஒரு பாத்திரத்துல வந்து பட்டை, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து குடிக்கிறதுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் பாத்திரம்லாம் கழிச்சிட்டோம்ல. இப்போ கடைசியா அந்த வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடணும், நிறைய பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவுமே சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.